நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கு இந்திய அணி ரெடியா இருக்கு. 5 T20 மற்றும் 5 ஒருநாள் மற்றும் 3 டெஸ்ட் போட்டி அட்டவணைகள் தற்போது வெளியாக இருக்கு. அது என்ன அப்படின்றது தான் இதுல நம்ம பார்க்க போறோம். இந்திய அணி நியூசிலாந்து சுற்றுப்பயணத்துக்காக முழு அட்டவணை இப்போ அதிகாரப்பூர்வமாக வெளிவந்திருக்கு. 2026ஆம் ஆண்டிட கடைசி காலாண்டுல இடம்பெற இந்த சுற்றுப்பயணம் அக்டோபர் 22 முதல் டிசம்பர் 1 வரை நடைபெற இருக்கு. இதுல 5 T20 மற்றும் 5 ஒருநாள் போட்டி மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற இருக்கு. கிறிஸ்டர்ச்ல அக்டோபர் 22 முதல் T20 போட்டியோட சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கு. இதுக்கப்புறமா அக்டோபர் 24 கிறிஸ்டர்ச்ல உள்ள ஹாக்கி ஓவலில் 2வது T20 போட்டியும், அக்டோபர் 27 அன்று வெலிங்டனில் உள்ள ஹென்ரி ஸ்டேடியத்தில் 3வது T20 போட்டியும், அக்டோபர் 30 அன்று ஆக்லாந்தில் உள்ள ஈடன் பார்க்ல 4வது T20 போட்டி மற்றும் நவம்பர் 1 அன்று ஹாமில்டனில் உள்ள சேடன் பார்க்ல 5வது T20 போட்டியும் நடைபெற இருக்கு. T20 தொடரை தொடர்ந்து 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் நவம்பர் 4ஆம் தேதி ஆக்லாந்துல உள்ள ஈடன் பார்க்ல தொடங்குது. 2வது ஒருநாள் போட்டி நவம்பர் 7 அன்று வெலிங்டனில் உள்ள ஹென்ரி ஸ்டேடியத்திலையும் நடைபெற இருக்கு. 3வது ஒருநாள் போட்டி நவம்பர் 10 அன்று ஹாமில்டனில் உள்ள சேடன் பார்க்லையும் நடைபெறுது. இறுதி 2 போட்டிகள் மவுண்ட் மவுண்ட்கானியில் உள்ள பே ஓவலில் நவம்பர் 13 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் இடம்பெற இருக்கு. இதனைத் தொடர்ந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025-27 சைக்கிள் ஒரு பகுதியாக 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா பங்கேற்க இருக்கு. நவம்பர் 19 முதல் 23 வரை வெலிங்டனில் உள்ள ஃபேசின் ரிசர்வ்ஸ் மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி இடம்பெற இருக்கு. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 27 முதல் டிசம்பர் 1 வரை கிறிஸ்டர்ச்சில் உள்ள ஹாக்கி ஓவலில் 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கு. நியூசிலாந்துல இந்தியா 2 டெஸ்ட் தொடர்களை மட்டுமே வென்றிருக்கு. மன்சூர் அலிகான் பட்டோடி தலைமையிலான அணி 1968இல் 3-1 எனும் கணக்கில் முதல் தொடர் வெற்றியை பதிவு செய்தது. அதுக்கப்புறமா MS தோனி தலைமையில 2009இல் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்தியா வென்றிருந்தது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.